நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிரச்சனை உங்களுக்கு வரும். எப்பவுமே இதை மறக்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைக்குது இல்லை, அது ஒரு உங்களுக்கு வரும். கணவன் சரியில்லை, அப்பா சரியில்லை, நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிறீங்க. நீங்கள் உங்கள் சுயத்தை உணர்ந்து நீங்கள் மேலும் திறமையாக வாழ்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்துக்கிறான் கடவுள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா என்ன கடவுள் சோதிக்கிறான்றீங்க. இல்லை, உங்களை கடவுள் வளமையாக்கிக்கிறான். உங்கள் பலத்தை காட்டுறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துக்கிறான். உங்கள் திறமையை காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துக்கிறான். நல்ல அப்பாவுக்கு பொண்ணை போந்துட்டு வச்சுக்க, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நல்லா சாப்பிட்டு தூங்கி கம்முனுக்கலாம். கல்யாணம் கூட மெதுவாக பண்ணிக்கலாம், என்ன பிரச்சனை? எப்போனா பண்ணிக்கலாம், பண்ணாமல் கூட இருக்கலாம். என்ன எல்லாம் இருக்குது, அது ஒண்டி தானே. நைட்டில் சொல்லி இது ஒரு டூல் தருவார், அவங்க தானே. போங்கடா, சும்மா சோறு இருக்குது, நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது, என்ன பண்ணலாம், அமேசானில் ஆர்டர் பண்ணோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, நிம்மதியாக இருக்கலாம். நல்ல அப்பா இருந்தால் என்ன பண்ணுவா அந்த பொண்ணே? என்ன பண்ணுவா சொல்லு? என்ன சிரிங்க? ஒரே தெம்பு தான். ஏன் அப்பாங்கிறாரு, என்ன பிரச்சனை எனக்கு? என்ன நினச்சா சினிமாவுக்கு போய்க்கலாம், கார் ஓட்டணும் கற்றுக்கணும், லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருவாரு, என்ன பிரச்சனை? கார் ஓட்டாமே லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். நல்ல அப்பா என்ன? உன் திறமை எங்கே வெளிப்படா? ஏன் அப்போ தான் நல்ல அப்பா வச்ச விட்டுட்டு இப்போ கல்யாணம் பண்ணி போனேன். அவன் நல்ல புருஷன், மேட்ரு முடிஞ்சிச்சு உனக்கு. நீ பார்த்தா வாங்கி கொடுத்துருவான், நீ வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவானா? ஆமாம், கேட்க வேண்டியதே கிடையாது. எதனா பார்த்து என்ன கொஞ்ச நேரம் மறைச்சி இது நல்லகிற மாதிரி பார்த்துட்டு விட்டேன்னா ரகசியமாக வந்து வீட்டில் வச்சுட்டு உன்னை அதிசயத்தில் ஆழ்த்துவான். உன்னை கடவுள் சோதிக்கிறார். இப்போ அவன் பக்கம் நீ திரும்பவே மாட்டேன். ஏன்? அப்படி ஒன்று இருக்குதே உனக்கு தெரியாது. அப்படி ஒரு உலகமே தெரியாது. வறுமை, கஷ்டம், சோகம்லாம் உனக்கு தெரியாது. வாழ்க்கையில் இன்னொரு பக்கம் உனக்கு தெரியாது. இன்னொரு பகுதியில் நீ பார்க்கவே இல்லை. நான் ஆறுதலுக்காகலாம் இதை சொல்ல, பொய்யெல்லாம் நான் பேசலை, சத்தியம் நான் பேசுறது. இதுதான் நிலைமை.